இந்த அத்திப்பழத்தை வந்து வாரத்துக்கு 2, 3ஆவது சாப்பிட்ருங்க. சிறுநீர் பையில இருக்கிற கல், மூல நோய், அப்புறம் வாய் துர்நாற்றம் இந்த வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இந்த அத்திப்பழம். இதில் வந்து அதிகப்படியான இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தயாமின், நார்ச்சத்து, வைட்டமின் சி, ஏ, கே, இ, கே இவ்வளோ சத்து இதில் வந்து இருக்குது. சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தரும். உடலில் பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் அத்திப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் கடும் பித்தம் வியர்வை வழியாக வெளியேறிடும். ஓகேங்களா? உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ, அதனால தினமும் 2, 3ஆவது சாப்பிட்ருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அத்திப்பழம். இரவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 5 பழம் தண்ணீல போட்டு ஊற வச்சு காலையில நல்லா மிக்ஸில அடிச்சு கூட சாப்பிட்றலாம். பழத்த விட இந்த உலர்ந்த நாட்டு மருந்துகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ட்ரை பண்ணி அது ரொம்ப நிறைய சத்து இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுத்துக்கங்க. பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதை சொல்லிட்டு போனா எக்கச்சக்கமா சொல்லிட்டே போலாம். பட் டைம் இல்ல. நிறைய இருக்கு. சாப்பிடுங்க. தேங்க் யூ. வெல்கம்.